இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். படையினர் தாக்கி இறந்தவரின் சடலத்தின் மாதிரி கொழும்புக்கு. இராணுவத்தினர் தாக்கியதில் உயிரிழந்தார் என்று கூறப்படும் முத்தையன் கட்டு குளத்தில் மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் சடலத்தின் மாதிரிகள் பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சிஐடியிடம் உண்மைகளை கூறுவதற்கு தயாராக இல்லை சோமரத்ன ராஜபக்ஷ கூறினார் என்று அவரது மனைவி சகோதரி தெரிவிப்பு என்கிறதான இந்த செய்தி. இளைஞர் கழகங்களை அரசியல் மயப்படுத்தாதீர் முன்னாள் ஜனாதிபதி ரணில். அக்கராயின் விபத்தில் பெண்ணொருவர் மரணம். மோட்டார் சைக்கிளும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. செப்டம்பர் 20க்கு முன் புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. வடகிழக்கில் படை பிரசன்னத்தை கண்டித்து வெள்ளியன்று ஹர்த்தால் இலங்கை தமிழரசு கட்சி விடுத்தது என்கிறதான செய்தி. மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் பிரிட்டன் கனடா அறிவிப்பு. பிள்ளைக்கு உணவூட்டும் ஆசை நிறைவேறாமலே இறந்தார் தாய். தாயின் ஞாபகத்தமாக குழந்தைகளுக்கு உணவூட்டிய அரசியல் கைதியின் சகோதரி. அரசியல் கைதியாக சிறையில் உள்ள தனது மகனுக்கு தன் கைகளால் உணவூட்ட வேண்டும் என்று ஆசை நிறைவேறாமலேயே உயிரிழந்த தாயின் நினைவாக சிறாருக்கு உணவூட்டிய நிகழ்ச்சி சம்பவம் அராலியில் இடம்பெற்றுள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புலிகள் பயங்கரவாதிகள் மன்னார் சுகாதார பணிப்பாளர் எழுதிய கடிதத்தால் சர்ச்சை என்கிறதான ஒரு செய்தி. மலேரியாவால் ஒருவர் மரணம். மலேரியா நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் யாழ் போதனா மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சலுகைகளை நீக்குவதற்கு எதிராக இணையும் முன்னாள் ஜனாதிபதிகள் என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சிவில் நடைமுறைகளில் இராணுவத்தின் தலையீடு உடன் நிறுத்த வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு ஸ்ரீதரன் கடிதம். நெடுந்தீவுக்கான படகுகள் சேவை இன்று முதல் அதிகரிக்கப்படுகின்றது என்கிறதான ஒரு செய்தி. 7 இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைது. இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயற்சி. பருத்தித்துறையை சேர்ந்த 2 இந்தியாவில் கைது. முத்தையன் கட்டு படுகொலையாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். காதர் மஸ்தான் எம்பி கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கல்குருவியை பாதுகாக்குமாறு விழிப்புணர்வு அறிவிப்பு பலகை. அழிவின் விளிம்பில் உள்ள கல்குருவி பறவை இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வேலணையில் அறிவிப்பு பலகை நடப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஸ்டேலின் அறிவிப்பு காசாவில் வன்முறையை மேலும் அதிகரிக்கும் இலங்கை அரசாங்கம் கவலை. நல்ல ஆதீனத்தில் தெய்வீக கலை அர்ச்சனை என்கிறதான ஒரு செய்தி. நல்லூர் தெய்வீக திருக்கூட்ட தொடரில் அறநெறி மாணவர்களுடைய கலை நிகழ்வுகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் கைதான 3 விளக்கமறியலில். மன்னார் பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண்ணின் மரணத்துடன் தொடர்புடையதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட மருத்துவர் உள்ளிட்ட 5 நேற்று முன்தினம் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ப டெனீஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த 5 தாதிய உத்தியோகத்தர் ஒருவரும் 2 குடும்ப நல உத்தியோகத்தர்களும் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மன்னார் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. குறிகட்டுவான் இறங்குதுறை அபிவிருத்தி குறித்து ஆராய்வு என்கிறதான ஒரு செய்தி. புங்குடுதீவில் கரையொதுங்கிய படகு போலீசார் விசாரணை. பொன்னாலையில் வாளுடன் இளைஞன் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரசியல் பழிவாங்கல் கைதுகள் அரசாங்கத்துக்கு எதிராக மாறும் மஹிந்த ராஜபக்ஷ சொல்கிறார். அரசியல் பழிவாங்கல்களை முன்னிலைப்படுத்தி இடம்பெறும் கைதுகள் அரசாங்கத்துக்கு எதிரானதாக அமையும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தரமற்ற எரிவாயு அடுப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன என்கிறதான ஒரு செய்தி. இறங்குதுறையில் தீப்பரவல் 4 மீன்பிடி படகுகள் நாசம். நுரையீரல் புற்றுநோயாளர் நாட்டில் தொடர்ந்து உயர்வு என்கிறதான ஒரு செய்தி. இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 1 தொன் வேர்க்கொம்பு சிக்கியது என்கிறதான படத்துடன் கூடிய செய்தி. அமைச்சரின் செயலர் போன்று போலீசாரிடம் நடித்தவர் கைது. ஜனாதிபதி அன்று அடுத்த மாதம் 2 நாடுகளுக்கு பயணமாவார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வில்பத்து பூங்காவில் சட்டவிரோத இல்மனைட் அகழ்வு நடவடிக்கை. 20 ஏக்கரை ஆக்கிரமித்து மரங்கள் அழிப்பு. கடந்த அரசின் அமைச்சர் குழு பின்புலத்தில். ரூபாய் 200 கோடி பெறுமதியான கருவிகள் சிக்கின என்கிறதான செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. போதை பாவனை அதிகமுள்ள பிரதேசங்கள் அடையாளம். கொழும்பில் போதைப் பொருள் பாவனை அதிகமுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. ரயிலில் குழந்தையின் சடலம் விசாரணைகள் ஆரம்பம். ரயில் ஒன்றில் குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டது. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தெமட்டகொடையில்
அரபு நாட்டோடு இணைக்கப்பட்ட QR குறியீடு பொறிக்கப்பட்ட பையொன்றிலிருந்து குழந்தையின் சடலம் கடந்த வாரம் மீட்கப்பட்டது. இதையடுத்து அன்றைய தினம் துறைமுகம் விமான நிலையம் வழியாக நாட்டுக்கு வந்தவர்கள் தொடர்பில் போலீசார் தகவல்களை கோரியுள்ளனர். புத்தளம் கொழும்பு இடையிலான அனைத்து ரயில் நிலையங்களிலிருந்தும் CCTV கேமரா பதிவுகளை பயன்படுத்தி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புத்தளத்திலிருந்து கொழும்புக்கு செல்லும் ரயிலின் கழிப்பறையில் பணியாளர் ஒருவரால் குழந்தையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சம்பளம் வழங்கியதில் ரூபாய் 1 கோடி மோசடி செய்த இருவருக்கு மறியல். தப்பிச் செல்ல முயன்ற கைதி கைகால் முறிந்த நிலையில் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பாலத்திலிருந்து கீழே விழுந்து வேன் விபத்து என்கிறதான ஒரு செய்தி. 40,000 இந்தியர்கள் 5 நாட்களில் வருகை. இந்த மாதத்தின் முதல் 5 நாட்களில் 40,047 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தமக்கு பலன் இல்லாமல் ராஜபக்சர்கள் நாட்டுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். அமைச்சர் நலிந்த ஜெயதிச. தங்களுக்கு பலன் இல்லாமல் ராஜபக்ச குடும்பம் நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்யாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பலஸ்தீனம் இஸ்ரேல் போர் மனித பேரழிவாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித். தகவல் அறியும் உரிமை குழுவின் தலைவராக தயாம் லங்காபுரம் நியமனம் என்கிறதான ஒரு செய்தி. ஜனாதிபதி தலைமையில் ஆதிவாசிகள் தின நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்தியாவுடனான கலாச்சார உறவு, அரசியல் தலைவர்கள் பங்கேற்பு. இலங்கையின் மசாலா பொருட்களுக்கு மவுசு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. அருண மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த பல விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மட்டு பிரதேச செயலக சிக்கல்களுக்கு தமிழ் முஸ்லிம்கள் இணைந்து தீர்வு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார் அமைச்சர் சந்தனா. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச செயலக பிரிவின் எல்லை மற்றும் நிர்வாக சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு கிழக்கு மாகாண தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகள் இணக்கப்பாட்டுடன் செயற்பட முன்வந்துள்ளமையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். பேச்சுவார்த்தை ஊடாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கின்றேன் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். சாய்ந்த மருதுவில் இரத்த தான முகாம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. போலீஸ் உத்தியோகத்தர்களின் அணிவகுப்பு பரிசோதனைகள் என்கிறதான செய்தி. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பிள்ளையானின் கடிதம் குறித்து முதல்வரிடம் CID விசாரணை. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது காசா நகரத்தை கைப்பற்றும் இஸ்ரேலின் முடிவு ஆபத்தானது. ஐநா பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலின் முடிவு பலஸ்தீனர்களுடைய நிலைமையை மேலும் மோசமாக்கும் ஆபத்தான ஆக்கிரமிப்பு என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா எச்சரித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எந்த போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் என்கிறதான இந்த செய்தி. இந்தியா மீது 50% வரி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு ஜனநாயக கட்சி MP எதிர்ப்பு. உக்ரைன் போர் நிறுத்தம் பற்றி பேச ட்ரம்ப் புடின் 15ஆம் தேதி சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி. ஸ்டேலுக்கு இனிமேல் ஆயுத ஏற்றுமதி இல்லை முற்றாக நிறுத்தியது ஜெர்மனி. ட்ரம்புக்கு நோபல் பரிசு கம்போடியாவும் ஆதரவு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். 2வது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து இன்னிங்ஸ் வெற்றி என்கிறதான ஒரு செய்தி. பாகிஸ்தானை வீழ்த்தி அயர்லாந்து அசத்தல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. 5 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி என்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கொக்கு தொடுவாய் புதைகுழி மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண உதவ வேண்டும் என்கிறதான ஒரு செய்தியும். இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஆசிய ஆளுநர் நாயகம் சமந்தா தமது நாட்டுக்கு திரும்பினார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும். பயங்கரவாத சட்டத்தை நீக்குமாறு தமிழர் தரப்பு கூறுவது முறையற்றது முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாணவர்களை கேள்வி கேட்டு அழுத்தத்துக்கு உள்ளாக்காதீர்கள் பரீட்சை ஆணையாளர் பெற்றோருக்கு அறிவுறுத்து. நடந்து முடிந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களுக்கு பதிலளித்த விதம் குறித்து பெற்றோர்கள் மாணவர்களும் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் புலமை பரிசில் பரீட்சை நேற்று நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் என்கிறதான இந்த செய்தி. 30 நீதிவான்கள் நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. இலங்கையின் முதல் செல்வந்தராக இஷாரா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. JVPயின் பணைய கைதியாக இளைஞர் கழகங்கள் மாற்றம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டிலே பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக முத்தியன்கட்டில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு எதிர்வரும் 15ஆம் தேதி முழு கதவடைத்து தமிழரசு கட்சி அழைப்பு.
முல்லைத்தீவு முத்தியன்கட்டில் இராணுவத்தினரின் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் உயிரிழந்த இளம் குடும்பஸ்தருக்கு நீதி கோரியும் வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள இராணுவ பிரசன்னத்தை எதிர்த்தும் எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முழு கதவடைப்பு போராட்டத்தை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் முன்னெடுக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாகவும், ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சர்வதேச விசாரணையை புறம் தள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்க முடிவு, அமைச்சர் விஜிதகேர திட்டவட்டம். பொறுப்புக்கூறல் தொடர்பில் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகம் உருவாக்கப்படும், அதனூடாக உள்நாட்டு பொறிமுறைக்கு அமைவாக பொறுப்புக்கூறலுக்கான தீர்வு ஆராயப்படும் என அமைச்சர் விஜிதகேர தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல உயிரிழந்த கபில்ராஜின் உடற்கூற்று மாதிரி கொழும்புக்கு சடலம் உறவினர்களிடம் ஒப்படைப்பு என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக, மலேரியாவால் பாதிக்கப்பட்டவர் யாழில் உயிரிழப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி, வாகன விபத்தில் பெண் உயிரிழப்பு என்ற செய்தியும், ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்ற உள்ள ஜனாதிபதி, அதேபோல செப்டம்பர் 8 ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர், முதல் நாளில் இலங்கை விவகாரம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் அன்றைய தினமே இலங்கை தொடர்பான விரிவான எழுத்துமூல அறிக்கை உயர்ஸ்தானிகரால் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமாகி அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. தற்போது நடைமுறையில் இருக்கும் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்தல் என்ற தீர்மானத்தினூடாக வழங்கப்பட்டுள்ள ஆணைக்கு அமைவாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கமைய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான விரிவான எழுத்துமூல அறிக்கை கூட்டத்தொடரின் ஆரம்ப நாளான 8ஆம் தேதி உயர்ஸ்தானிகர் வோல்கட்டத்தினால் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக குடிகாமத்தில் கோர விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, 3 காயம், குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் சோமரத்ன உண்மையை கூற மாட்டார், நம்பிக்கையின்மையை காரணம், மனைவி செனாலி தெரிவிப்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் விடுதலை விருட்சத்துக்கு அராலியில் நீர் சேகரிப்பு என்ற செய்தி, இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் போராட்டம், எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட 7 தமிழக மீனவர்கள் நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் குறித்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மீனவர்களை விடுவிக்க கோரியும் மீனவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, இலங்கையின் மசாலா பொருட்களுக்கு உலக சந்தையில் அதிக கேள்வி என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல அரசியல் பழிவாங்கலூடான கைதுகள் அரசாங்கத்துக்கு எதிரானதாக அமையும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் சொந்த மண்ணில் நொந்த ஜிம்பாப்வே தொடரை முழுமையாக வென்றது நியூசிலாந்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, ஜப்பானிய குத்துச்சண்டை வீரர் பலத்த காயத்தால் உயிரிழப்பும், கிரிக்கெட் விளையாடிய ஆஸ்திரேலிய ஆளுநர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. அதே போல 49வது தேசிய விழாவில் கடினப்பந்தில் 3ஆம் இடத்தினை பெற்று வடமாகாண அணியில் இடம் பிடித்த கிளிநொச்சி தர்மபுரம் இளம் தாரகை விளையாட்டுக் கழகத்தின் 3 வீரர்களான இ சுதாகர், நா யதுசன், பா துஷாந்தன் ஆகியோரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் தர்மபுரம் தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிருங்கள், புலமை பரிசில் பரீட்சை குறித்து பெற்றோர்களுக்கு அறிவுறுத்து என்ற செய்தி, கிளிநொச்சியில் 1403 குடும்பங்களுக்கு சொந்த காணிகளே இல்லை, பொது அமைப்புகள் சுட்டிக்காட்டு. வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு, இஸ்ரேலிய தலைநகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டம். காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் திட்டத்திற்கு எதிராக இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவிவில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸை பிடித்துக் கொண்டால் சன்மானம் என்ற ஒரு செய்தியும், இது ஆக்கிரமிப்பு அல்ல விடுதலை, காசாவை கைப்பற்றும் திட்டம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் விளக்கம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச வலியுறுத்தும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், காசா குறித்து இஸ்ரேலின் முடிவுக்கு இலங்கை எதிர்ப்பு. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக முத்தியன்கட்டு சம்பவம் உரிய விசாரணை தேவை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம், கிளிநொச்சி மாவட்ட சிவில் நடவடிக்கைகளில் இராணுவ தலையீட்டை உடன் நிறுத்துங்கள், ஸ்ரீதரன் எம்பி ஜனாதிபதிக்கு கடிதம். நாட்டில் இன்று மழைக்கு வாய்ப்பு என்ற ஒரு செய்தி, மின்சார வசதியின்றி இடர்படும் குடும்பங்கள் தேவிபுரத்தில் ரவிகரன் எம்பி ஆராய்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை தொடர்பாக ஜெனீவாவில் புதிய தீர்மானம் அறிவித்தன கனடா, பிரிட்டன்.
அழுத்தங்கள் இருக்காது என்று இலங்கை நம்பிக்கை. ஜெனீவாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமையின் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என பிரிட்டனும் கனடாவும் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளன. ஆயினும் கடந்த கால தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது இந்த தீர்மானம் மின்போக்கூடியதாக இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் வரவுள்ள ஜனாதிபதி அன்ரோகுமார் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிப்பார் என்று தகவல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் செப்டம்பர் வெளிவரும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கொக்கு தொடுவாயில் மீட்கப்பட்ட சான்று பொருட்களை இனம் காண சந்தர்ப்பம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. நேருக்கு நேர் மோதிய கார் மோட்டார் சைக்கிள் பெண் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. ஒன்றோடு ஒன்று மோதி 4 வாகனங்கள் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தரம் 5 மாணவர்களுக்கு பரீட்சை முடிந்த பின்பும் அழுத்தம் கொடுக்காதீர், பரீட்சை ஆணையாளர் நாயகம் பெற்றோரிடம் வேண்டுகோள். புங்குடுதீவில் வாழ்வெட்டு இளைஞர் கொலை என்கிறதான ஒரு செய்தி. மலேரியா தொற்றுக்கு சிகிச்சை பெற்றவர் சாவு. குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட முத்து கட்டு இளைஞனின் உடற்கூறுகள் கொழும்புக்கு. நெடுந்தீவு படகு சேவைகள் பரீட்சாத்தமாக அதிகரிப்பு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தமிழ் தேசிய பயணத்துக்கு தமிழரசு இணக்கப்பாடில்லை, ஐநாவுக்கான கடித விவகாரத்தில் பொய்யுரைப்பு கயேந்திரகுமார் தெரிவிப்பு. ஐநாவுக்கு கடிதம் அனுப்பும் விவகாரத்தில் தமிழரசு கட்சியே பொய்யுரைத்துள்ளது. தமிழ் கட்சிகளிடையே இப்பொழுது இணக்கப்பாட்டை ஏற்படுத்த தவறினால் தமிழ் தேசியம் அழியும் நிலை ஏற்படும். இணக்கப்பாட்டை ஏற்படுத்த நாங்கள் தொடர்ந்து முயற்சிப்போம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. என்பிபி ஜேவிபி 2 அல்ல 1 என்கிறதான அந்த அரசு தரப்பு தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சலுகைகள் நீக்கத்துக்கு நீதிமன்றை நாடுகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் நீக்குவதற்கு அரசு எடுத்திருக்கும் தீர்மானத்துக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் நீதிமன்றம் செல்ல தீர்மானித்துள்ளனர். 50 சட்டத்திறனிகளை கொண்ட சபையுடன் இவர்கள் ஒன்றிணைந்து பேச்சு நடத்தி ஆலோசனைகளை பெற்று வருகின்றனர் என்று தகவல்கள் வெளியாக உள்ளன. நல்லூர் திருவிழாவையொட்டி குருதிக்கொடை முகாம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் இரத்த வங்கி பிரிவு, யாழ் மாநகர சபை மற்றும் யாழ் சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையுடன் இணைந்து வருடாந்தம் நடத்தும் குருதிக்கொடை முகாம் நடைபெற உள்ளது. அதன்படி பெரும் திருவிழாவின் சப்பர திருவிழா நாளான எதிர்வரும் 20ஆம் திகதி புதன்கிழமை மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும், தேர் திருவிழா நாளான 21ஆம் திகதி வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையும், தீர்த்த திருவிழாவான 22ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையும், பூங்காவன நாளான மறுநாள் 23ஆம் திகதி சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை மண்டபத்தில் குருதிக்கொடை முகாம் இடம்பெறும் என்று நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது நாட்டாரியற் கலை போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் நவம்பரில். குரலோசை நுண்கலைகளின் தாயகம் கலைமன்றத்தின் 10வது ஆண்டு கலை விழாவை முன்னிட்டு நாட்டாரியற் கலை போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்தப்பட உள்ளன என்கிறதான செய்தி. உள்நாட்டு பொறுப்புக்கூறலுக்கு சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகம் வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. உள்நாட்டு பொறிமுறையை வேலைப்படுத்தும் வகையில் சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகத்தை உருவாக்கி அதனூடாக பொறுப்புக்கூறலுக்கு தீர்வை காண்பதற்கான நடவடிக்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் புலமை பரிசில் பரீட்சைக்கு 3065 மாணவர்கள் தகுதி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கனடா வாழ் ஈழ சிறுமி கடலில் மூழ்கி சாவு. கனடா வாழ் ஈழத்தமிழ் சிறுமி ஒருவர் தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் கடலில் மூழ்கி கடந்த வியாழக்கிழமை உயிரிழந்தார். நாவலடி மயிலடியை சொந்த இடமாக கொண்டுள்ள கனடாவில் வசித்து வரும் யோஹானா வயது 10 என்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கனடாவிலிருந்து குடும்ப சைதம் தாய்லாந்துக்கு விடுமுறை கால சுற்றுலா சென்றிருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. இலங்கைக்கு கடத்த இருந்த 1 தொன் இஞ்சி மீட்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தேவாலய திருவிழா காலங்களின் போது வீதிகளில் ஒலிபெருக்கியை தவிர்க்க யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அறிவிப்பு. கத்தோலிக்க தேவாலயங்களில் திருநாட்களின் போது வீதிகளில் ஒலிபெருக்கி பாவனையை தவிர்க்கும் நடைமுறையை இறுக்கமாக கடைபிடிக்குமாறு யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்பணி பாஜோ ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் பற்றாக்குறை. நாட்டில் வனவிலங்குகளை பாதுகாக்க சுமார் 8000 அதிகாரிகள் தேவைப்படும் நிலையில்
தற்போது 800 பேர் மட்டுமே பணியில் இருக்கின்றனர். இதனால் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் எழுந்துள்ளன என்று வனவிலங்கு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈசி கேஸில் போதைப் பொருள் விற்றவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 79 திட்டங்களில் 5 முழுமை, அரசு ஆமை நடை என்கிறதான ஒரு செய்தி. தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு தலைவரான தயால் அங்கபுர நியமனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பெரும்போக செய்கை பாதிப்பு ரூபாய் 1484 மில்லியன் இழப்பீடு கமநல காப்புறுதி சபை தெரிவிப்பு. 2024 மற்றும் 2025 ஆண்டு பெரும்போக விவசாயத்தில் நெல், சோளம், பெரிய வெங்காயம், மிளகாய், சோயா, உருளைக்கிழங்கு ஆகிய பயிற்சிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இந்த ஆண்டு 1484 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. குறிகட்டுவான் இறங்குதுறையை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை அமைச்சர் பிமல் நேரடியாக ஆராய்வு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. புதிய கல்வி சீர்திருத்தம் தெளிவுபடுத்தல் அவசியம் தி சாத்தநாயக்கு தெரிவிப்பு. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கைவிடப்பட்டது பணிப்புறக்கணிப்பு. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் நடத்தவிருந்த நாடளாவிய பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கோயில் ஒழுங்கு விதிகள் நல்லூரில் கலந்தாய்வு. சைவ திருக்கோயில்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறைகள் தொடர்பான தொடர் கலந்துரையாடல்களும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறைகளும் சிவகுரு ஆதீன முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் தலைமையில் சைவ பரிபாலன சபையில் ஆரம்பிக்கப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா காலப்பகுதியில் சிவகுரு ஆதீனத்தில் தினமும் மாலை வேளைகளில் இடம்பெற்று வருகின்றது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி ஓவிய போட்டி என்கிறதான ஒரு செய்தி. விபத்தில் உயிரிழந்த பிரபாகர சர்மா மகனின் நினைவு பிரார்த்தனை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தனித்து விடப்பட்ட ஜனாதிபதி என்ற எதிர்கட்சி தெரிவிப்பு என்கிறதான செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாயிருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்.